ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல ஆண்டுகளாக நீ காத்திருந்த விஷயத்தில்தான் இப்போது உனக்கான நல்ல பலனை கொடுக்கும்படி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன். இத்தனை நாட்களாக நீ காத்திருந்ததற்கான பலன் இப்போது உன் வாழ்வில் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. இத்தனை காலமாக நீ நினைத்தது நடக்காமல் மனசுக்குள் வெம்பி வெதும்பி போய் மற்றவர்களும் உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி வாழ்நாள் முழுவதும் வேதனைப்பட்டு ஏன்தான் இப்படி நடக்கிறது, நான் என்ன பாவம் செய்துவிட்டேன் என உருகி மருகி வேதனைப்பட்டு என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டே இருந்தாயல்லவா? இந்த வராகி அம்மா இதற்கு மேலும் உன்னை கவலைப்படவிடக்கூடாது என்றுதான் நீ காத்திருந்த காலத்தையும் கஷ்டகாலத்தையும் முடித்து வைத்து காலவரையற்ற உன் வேதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மான் போல துள்ளி திரிந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது துன்பங்களும் துயரங்களும் உன்னை கடினமாய் வாட்டுவதால் என்ன செய்வதென ஒன்றும் புரியாமல் சிரிக்கக்கூட மறந்து போய் பல சமயங்களில் மன உளைச்சலோடு துளவிக் கொண்டிருக்கிறாய் தானே? அதனால்தான் நீ கலங்க வேண்டாம். தேடலோடு இருக்கும் உன் வாழ்வில் இனிமேல் நீ வாடக்கூடாது என உன் வாழ்க்கைக்கான வசந்த காலத்தை நான் கொண்டு வந்துவிட்டேன். இனிமேல் எந்த ஒழுங்குமுறையற்ற விஷயங்களும் தாமதமாகும் விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்காது என் செல்லமே. உன் மனதின் பரபரப்பையும் பதற்றத்தையும் குறைத்து கொண்டு இப்போது நல்லது நடக்கப் போகும் இந்த சமயத்தில் நீ பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும். மனதில் சந்தோஷம் குடிகொண்டிருந்தால் மட்டும்தான் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிற நல்ல விஷயங்களை உன்னால் அனுபவித்து மகிழ முடியும். கண்ணுக்கு தெரியாத காற்று போலவே உன் வாழ்விலும் பல துன்பகரமான விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரியாமலேயே நடந்து கொண்டிருந்தது. அது அத்தனையையும் சரி செய்யும் பொறுப்பை இந்த வராகியம்மா இப்போது நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ என்னிடம் கெஞ்சி மன்றாடி கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சரி செய்து நல்ல சுபிட்சத்தை உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன். என் அருளால் இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த செயலையும் ஜெயிக்க முடியாது என்பதை முதலில் மனதில் ஏற்றுக்கொள். எப்போதும் தேவையில்லாமல் யோசிப்பதையும் கவலைப்படுவதையும் நிறுத்திவிட்டு உன் செயல்களில் மட்டும் உன்னிப்பாக கவனம் செலுத்து. இனி நடக்கப் போகும் விஷயங்களெல்லாம் நீ நினைத்தது போல நல்லதாகவே இருக்கும். உன் மனம் தள்ளாடி கொண்டு தவித்து கொண்டிருக்கும் விஷயங்களையெல்லாம் மனதளவில் சுமந்து கொண்டு என்றாவது ஒரு நாள் எனக்கு நல்லது நடந்துவிடும் என சிறு நம்பிக்கையோடு தானே காத்திருந்தாய். அந்த சிறு நம்பிக்கையை பெருநம்பிக்கையாக உன் வாழ்வில் நான் மாற்றப் போகிறேன். முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என் செல்லமே. அதற்கு முதல் ஆரம்பமாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நல்லது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் மனதளவில் ஏற்றுக்கொண்டு உன் மனம் பூராவும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் மனதில் நிதானமும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்வில் நல்லதை என்னால் நடத்தி கொடுக்க முடியும். உனக்கு நிழலாக இருக்கும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு உன் வேலைகளை மட்டும் செய். நிதானமாக உன்னுடைய செயல்களை செய்யும்போது பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் நீ காத்திருந்ததின் பலனையும் இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். நிச்சயம் தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது மிகவும் தரமானதாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படும்படியும் நித்தமும் நினைத்து நினைத்து மகிழும்படியும் நீ கேட்டதே அற்புதமான பொன்னான பரிசாக பொக்கிசமாக உன் வாழ்வில் தரப்போகிறேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த லட்சியத்தை உன் வாழ்வில் அடையப் போகிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு மனதளவில் தைரியத்தையும் உறுதியையும் உருவாக்கிக்கொள். இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன்னை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க நான் வந்துவிட்டேன். இனிமேல் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன் பாவ கர்மாக்களை எல்லாம் இந்த வராகியம்மா என்னுடைய பாதத்தில் போட்டுவிடு. இத்தனை நாள் நீ செய்த நல்ல செயல்களும் தான தர்மமும் வீண் போகாமல் அது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய குலத்தையும் கூட காப்பாற்றப் போகிறது. எல்லாமே இருந்தும் கூட எதுவுமே இல்லாதது போல நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். இனிமேலும் சங்கடங்கள் உன்னை துரத்தும்படி நான் விட்டுவிட மாட்டேன். எல்லா விஷயத்தையும் உனக்கு சரி செய்து உன் மனம் மகிழும்படி உனக்கான நல்லதை நடத்தி தரத்தான் போகிறேன் என் செல்லமே. எது உன்னுடையதோ அது நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். எது உனக்கு கிடைக்க வேண்டும் என எதிர்பார்த்தாயோ அதை இப்போது நான் உனக்கு கொடுக்கும் சமயத்தில் யாராலும் அதை தடுக்க முடியாது என் செல்லமே.
உனக்கு இல்லாதது எதுவோ, உனக்கு நான் கொடுக்காதது எதுவோ, உன் வாழ்க்கைக்கு சரி வராதது எதுவோ அதை யார் என்ன செய்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து தரவும் முடியாது. நான் கொடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. நான் நினைப்பதை தான் உனக்கு கொடுப்பேன். நான் மறுப்பதை யாராலும் தர விடமாட்டேனேன் செல்லமே. நீ வாழும் வரை உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழும்படி நான் நல்லது செய்வேன். எல்லாருடைய இதயத்திலும் நீ இருக்கும்படி உனக்கான இன்பத்தை நான் வரவழைக்கத்தான் போகிறேன். உனக்கான நல்ல செயல்களையும் பொறுமை மிகுந்த பொன்னான செயல்களையும் நீ செய்யும்போது அதை பார்த்து என் பிள்ளை நீ நற்செயல்களை செய்கிறாய் என மனம் முழுக்க சந்தோஷப்படுவதற்காக நான் காத்திருக்கிறேன். இரத்த சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு மனிதர் உனக்கு நல்லது செய்கிறார். ஆனால் இரத்த சம்பந்தப்பட்ட எத்தனையோ உன்னுடன் பிறந்த உறவுகளும் நட்புகளும் உன்னை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களும் தூரமாய் இருக்கிறார்களா? நல்லது கெட்டதற்கு என்ன ஏது என்று பேசிக்கொள்வதோடு சரி, வேறு எந்த விஷயத்திலும் பெரிதாய் கவனம் எடுக்காமல் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கக்கூட ஆளில்லாமல் தானே நீ வாடி வதங்குகிறாய். வருந்தாதே என் செல்லமே. சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்வின் கட்டாயம் அதுவாக இருக்கும்போது உன்னால் என்ன செய்ய முடியும்? எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றுவதற்கு முயற்சி செய். நீ முயற்சி செய்தாலும் எந்த பலனும் கிடைக்காது, அதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது என உனக்கு தெரிய வந்தால் அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. ஏனெனில் வாழ்க்கையின் ரகசியமே இதுதான். முடிந்தால் சில விஷயங்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். முடியாது என தெரிந்தால் அதை அப்படியே அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும். அதனால் நீ ஒருபோதும் தாழ்ந்து போகவோ வீழ்ந்து போகவோ மாட்டாய். நீ எல்லாரிடமும் அன்பும் பாசமும் கருணையும் காட்டி இரக்கமும் கொள்கிறாய். ஆனால் பல பேர் உன்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்களா? ஏமாந்து போகும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. அதே நேரத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் இப்படியே வெற்றி பெற்று நிம்மதியாகவும் வாழ்ந்துவிடப் போவதில்லை. அவர்கள் கடைசி ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மிக பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருந்துவதை நீயே கண்கூடாக பார்க்கத்தான் போகிறாய். நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரியாமல் தானே பல பேர் தனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதை உணர்ந்தவர்கள் அமைதியாக பொறுமையாக நிதானமாக வாழ்கிறார்கள். உணராதவர்கள்தான் தான் பெரிது, தன்னுடைய செல்வம் பெரிது, தன் வாழ்க்கை பெரிது என எல்லாவற்றையும் பெரிதாய் நினைத்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். வாழும் வரை யாருக்கும் தொல்லையில்லாமல் நீ வாழ வேண்டுமென இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுகிறேன். நீ அப்படிப்பட்ட பிள்ளைதான். இருந்தாலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களும் உன் சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் உன்னை கெடுதல் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் தூண்டலாம். ஆனால் என்ன நடந்தாலும் மனம் மாறாமல் எல்லாருக்கும் நல்லதையே நினைத்து வாழ பழகு என் செல்லமே. நீ எப்போதும் உண்மையை பேச வேண்டும். உன்னிடம் உதவி என கேட்டு வரும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என நான் நினைக்கிறேன். இந்த இரு வழிகளையும் நீ பின்பற்றினாலே நீ சுலபமாக இறைவனின் சந்நிதியை அடைந்து விடலாம். அப்படித்தானே இந்த வராகியம்மா எனக்கு பிடித்த பிள்ளையாக நீ மாறியுள்ளாய். நான் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருந்தேன். நீ அதிகம் பொய் பேசுவதும் கிடையாது. தேவையில்லாமல் யாருடைய பிரச்சனைகளிலும் தலையை நுழைப்பதும் கிடையாது. முடிந்த அளவிற்கு எல்லாரிடமும் நிதானமாய் பேசி நன்றாக பழகுகிறாய். அதனால் உனக்கு நிச்சயம் நல்லது செய்வேன்.